கடந்த மார்ச் 11-12ஆம் தேதி டெல்லி சிறப்பு போலீஸானது 10க்கும் மேற்பட்ட சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்திருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர் அமைப்பான மஸ்தார் அதிகார் சங்கத்தினுடைய தோழர்கள் சிவகுமார் மற்றும் மஞ்சித் ஆகிய தோழர்களையும், டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய மாணவர் அமைப்பான BSCEM உடைய தோழர் ருத்ரா, ஸ்ரீதிஷ், இன்னும் மேற்பட்ட தோழர்களையும், அதேபோல பழங்குடியினருடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய FACAM அந்த அமைப்பினுடைய தோழர்களையும் கைது செய்து மிக கொடூரமான முறையில் தாக்கியிருக்கிறார்கள். டெல்லி போலீஸானது மிகப்பெரிய ஒரு காவல்துறை அராஜகம், அடித்து துன்புறுத்தியிருக்கிறார்கள். நிர்வாணமாக ஆண் தோழர்களையும் பெண் தோழர்களையும் நிர்வாணப்படுத்தி மிக கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர்களிடம் தவறாக நடந்திருக்கிறார்கள். பாலியல் சீண்டல்களையும் பாலியல் துன்புறுத்தல்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். கொடுங்காயம் ஏற்பட அளவிற்கு அவர்களை தாக்கி துன்புறுத்தலை செய்திருக்கிறார்கள். இது பாசிச தன்மையோடு மனிதத்தன்மையற்ற மிருகங்களைப் போல் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மீது டெல்லி போலீஸானது, பிஜேபி அரசினுடைய இந்த எடுபிடி காவல்துறையானது நடந்து கொண்டிருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. என்னுடைய மிகப்பெரிய கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவல்துறையினரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அந்த 10 சமூக செயற்பாட்டாளர்களையும் விடுவிக்க சொல்லி நம்முடைய தோழர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு மனு செய்து ஆட்கொணர்வு மனுவை செய்து அவர்களை வெளியிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையானது பொய்யாக நாங்கள் அவர்களை எப்பொழுதே விடுவித்து விட்டோம் என்று பொய்யாக நாடகமாடுகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது, மாணவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு வருகிறது, சாதி ரீதியான பாகுபாடுகள் பள்ளி உயர்கல்வி நிறுவனங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடைபெறுகிறது. 2025 நவம்பர் மாதத்தில் அசாம், சத்தீஸ்கர், வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பழங்குடியினர் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஆபரேஷன் காகர் என்கிற அந்த திட்டத்தின் மூலமாக நாங்கள் மாவோயிஸ்டுகளை அப்புறப்படுத்த போகிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக அப்பாவி பழங்குடி மக்களை போலி என்கவுண்டர்கள் செய்தும் அவர்களை துன்புறுத்தியும் அவர்களை அடித்து கொலை செய்தும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக துணை இராணுவத்தினாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினராலும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதை கண்டித்துதான் இந்த பழங்குடியினர் அமைப்பான ஃபோரம் அகைன்ஸ்ட் கார்பரேட்டேஷன் அண்டு மிலிட்டரிசேஷன் என்கிற இந்த அமைப்பானது தொடர்ச்சியாக போராட்டத்தில் இறங்கியது. இதை அம்பலப்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி கொண்டிருந்தது. பிஜேபி ஒன்றிய அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை மாணவர் அமைப்புகளும் தொழிலாளர் அமைப்புகளும் பழங்குடியினர் அமைப்புகளும் போராடி கொண்டிருந்தது. இதை ஒடுக்க வேண்டும், இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை எப்படியாவது போலியாக என்கவுண்டர் செய்து இவர்களுடைய கதையை முடித்துவிட வேண்டும், தற்கொலை செய்து கொண்டதாக இந்த கதையை திசை திருப்பிட வேண்டும் என்கிற வகையிலே இவர்களை கைது செய்து மிக கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள், மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தவறாக வன்புணர்வை செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீது திணித்திருக்கிறார்கள். இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக இது போன்று இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இந்த பாசிச பிஜேபி கும்பலால் டெல்லியிலும் பிஜேபி அரசு தான் ஆள்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற அடாவடித்தனமான அராஜகமான மிக மோசமான பாசிச போக்கை கையாளுகிறது.
இதை கண்டித்து தொடர்ச்சியாக மாணவர் அமைப்புகளும் இந்தியா முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து வீதியிலே இறங்கி போராடினால் மட்டுமே இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை அரசாங்கத்தினுடைய அராஜகத்தை, போலீஸினுடைய அராஜகத்தை நம்மால் முறியடிக்க முடியும். எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து இவருடைய உரிமைகளுக்காக, இவருடைய பாதுகாப்பிற்காக, இவர்களுடைய விடுதலைக்காக, இவர்களுடைய உயிருக்காக நாம் வீதியிலே இறங்கி போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.